அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அவங்களை அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க. மன தூய்மை, இந்த மன தூய்மை மீது அதிகமாக எண்ணம் கொண்டவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். உடல் தூய்மை எல்லாருக்கும் பிடிக்கும். உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், குளிக்கிறோமோ குளிக்கலையோ சென்ட்டு போட்டுக்கணும், வாசனையாக காட்டிக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம அப்படி இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது, இது எல்லாருக்குமே தோணும். அந்த மனசு தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது இந்த துளாராசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் துளாராசி பொய்யே சொல்லியிருக்க மாட்டீங்க, பொய்யுங்கிறதே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் பொய்யை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாத அளவில் இருக்கும். ஏன்னா துளாராசிக்காரவங்களுக்கு பொய்யிலையாவது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான். துளாராசிக்காரவங்களுடைய நிலை மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா நிறைய வலிகளை, நிறைய பெயின், நிறைய வலிகளை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள், பல பேருக்கு வழிகாட்டல்களாக இருப்பவர்கள். என்றைக்காவது நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா வழிகாட்டல்னு ஒரு போர்டு இருக்கும். சென்னை இத்தனை கிலோமீட்டர், பெங்களூர் இத்தனை கிலோமீட்டர், மும்பை இத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்கும். அதை அப்படி பார்ப்போம், அப்படியே போய்கிட்டே இருப்போம். போர்டு இல்லைன்னா போர்டு ஏன் வைக்கலைன்னு கேள்வி கேட்போம். போர்டு இருக்குன்னா போர்டை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்போம். அதுக்காக நம்ம என்ன சாமி மாலை போட்டு அது என்ன கும்பிடவோ முடியும்? ஆனால் போர்டுக்கு அது தெரியாது. என்னடா நம்மளை கண்டுக்காமே போகிறாங்க அப்படின்னு போர்டு நினைக்கும். இப்போ ஏறத்தாழ இந்த வழிகாட்டிங்கிறது துளாராசி. அப்போ இந்த வரவங்க எல்லாரும் வழிகாட்டலை பார்த்துட்டு போயிடுறான். இதுதான் இயற்கை. ஆனால் மனசு துளாராசிக்கு என்னென்னா, நம்மளோட யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்களே, என்ன போர்டோடு எப்படி ட்ராவல் பண்ணுறது? போர்டு காட்டுற வழியில் தான் ட்ராவல் பண்ணலாம். இது போர்டுக்கு உணரணும். இப்போ நீங்கள் துளாராசிக்கு சாதகமாக பேசுகிறீங்களா பாதகமாக பேசுகிறீங்களான்னு பல பேருக்கு டவுட்டு வரும். உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னென்னா, நம்மளை நிறைய பேர் கடந்து போவார்கள், நம்மளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. நம்மளை கடந்து போவான், அவன் நம்மளை வச்சு செய்வான், அவன் வேலையை பயன்படுத்திப்பான். ஆனால் நம்மளோட அக்கறையாக ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லைப்பா, இல்லை. திருப்பதி லட்டில் போய் திருப்பதியில் 5 லட்டு வாங்குறான் ஒரு மனுஷன், நல்ல அருமையாக 5 லட்டு காசு கொடுத்து வாங்குறான். 5 லட்டு அவன் சாப்பிடுவானா பாருங்கள்? சாப்பிட மாட்டான். ஏன்? எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்வான். ஏன்னா 4 வாய்க்கு மேலே ஒரு சாதாரண லட்டு 2 வாய் சாப்பிட்லாம். திருப்பதி லட்டு ஒரு 3 வாய் 5 வாய் 10 வாய் ஒரு லட்டு கூட சாப்பிட்லாம். அதுக்கு மேலே மீதி 3 லட்டு யார் சாப்பிட்றது? அப்போ தான் அவன் அன்னதானமே பண்ணுவான். பிடிச்ச பொருளாக இருந்தாலும் அதுக்கு மேலே அது தேவைப்படாத போது தான் வெளியில் கொடுப்பான். ஆனால் பிடிக்கிற பொருளை கூட மற்றவனுக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். இப்படி முரண்பாடு கொண்ட அந்த உலகத்தில் எப்படிங்க நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்க முடியும்? எப்படி நிம்மதியை தேடுவீங்க? எப்படி மகிழ்ச்சியை தேட முடியும்? ஆர்கியூமெண்ட் பண்ணுற உலகங்க இது. இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுற உலகத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க தெரியுமா? அப்போ கடவுளுடைய கிஃப்ட்டு, நீங்கள் கடவுளோட கிரேஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை மட்டும் முதல்ல நம்பிக்கை வச்சுங்க. மனுஷன் உங்களோட துணையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் உங்களோட துணையாக இருக்கார். பல பேருக்கு வழிகாட்டிகளாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த வருஷத்தில் உங்கள் மதிப்பு உயரும், மரியாதை உயரும், பதவிகள் உயரும், தலைமை பொறுப்புகள் ஏற்படும், குடும்பத்தில் உங்கள் பெருமை உயர்த்தப்படும், கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். இதையெல்லாம் சொன்னால் அதையும் சொல்லணும் இல்லை? சூப்பராக ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு மட்டும்தானே தெரியும். நமக்கு தெரியுமா? பத்திரிக்கையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம்ப்பா, வேற லெவல்ப்பா சொல்கிறோமே, எம்பிட்டு கடனு. அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் 28ஆம் தேதி 29ஆம் தேதி 27ஆம் தேதி வாக்கில் கிரகப்பிரவேசம் வச்சானா 4ஆம் தேதி அன்றைக்கி டியூ கட்டுற மாதிரி இருக்கும். எப்படி தான் டியூ கட்டுறவன் மட்டும் முதல் வாரத்திலே அந்த டியூ டேட்டை ஐடியா பண்ணுறான்னு தெரியல. டியூ வாங்குறவன் 27ஆம் தேதி அன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கி இந்த வீடை பண்ணால் முதல் மாதம் டியூவே கட்டணும்.
சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 70,000 கட்டுற மாதிரி இருக்கும், 50,000, குறைஞ்சது 40,000 டியூ கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தானே ஒரு வாழ்நாள் முழுக்க அந்த வீடை கட்டி முடித்து வெளியில் வரலாம். அவன் சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் இருக்கும், 1 லட்சம் தான் இருக்கும். ஆசை சிம்பிளாக தான் 4 லட்ச ரூபாயில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறவனே 40 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ தள்ளப்படுறோம். இதில் வேறு இன்றைக்கி இன்னைய நியூஸு கம்பி விலை ஏற்றப்படுகிறதுன்னு இருக்குது. எந்த நாளில் குறைஞ்சிருக்கு? ஏறப்படுகிறதுங்கிற முன்னே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு குறையிறதே கிடையாது. வாழ்க்கையில் எது குறையும்? நம்ம ஆசை குறையுமா? நம்ம ஆசையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையும் குறைஞ்சிரும். ஆனால் ஆசையை குறைக்கவே முடியாது. ஏன் குறைக்க முடியாது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசை வேணான்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் சும்மா விட மாட்டுறாங்க. அவன் ஒரு கார் வாங்கிட்டான்னா நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னடா அது, அவனே கார் வாங்கிவிட்டான், நம்மளே வேணான்னாலும் நம்ம வீட்டில் உள்ளது சும்மா விடாது. என்ன அவங்கள கார் வாங்கிட்டாங்க, நீ வாங்கினா என்ன அப்படின்வான். காசு இல்லைம்மா, காசு இல்லைன்னா கடலில் வாங்கு, அப்போல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க. வாங்கின பிறகு எல்லா பேரும் ஓடிவிடுவான், கடனை நம்ம மட்டும் தான் கட்டணும். கட்டு கட்டு இப்போ கட்டு தான் உன்னால் முடியுமே அப்படின்வான். அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவான். அப்புறமா ஆக மொத்தம் இந்த கொடக்கல் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் அம்மிக்கல் இருக்கும், கொடக்கல் இருக்கும். ஏன் இப்போ இருக்க கிரைண்டரே பாருங்கள், என்ன தான் எக்கனாமிக்கலாக, என்ன தான் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் வளர்ச்சிகள்லாம் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கிரைண்டருக்குள்ளே தானுங்க அந்த கொடக்கல் சுற்றிக்கினே இருக்குது. அதை மாற்ற முடியலையே வாழ்க்கையில். நினச்சி பாருங்கள், அது சுற்றினா தான் அரிசி மாவாக போகும். இவன் ஆட்டினா இப்போதைக்கு அதுவாக ஆடுது. ஆக ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதார் கண்ணா, முடிஞ்சு போச்சு. இப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பற்றிலாம் திங்க் பண்ண வேண்டாம், நம்ம தலையில் இப்படி தான் எழுதியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் சில செலவு அதிகரிக்கும். நண்பர்களான உதவி செய்வாங்க, உடலில் சக்தி ஏற்படும். முடியாதவர்களுக்கு கூட உடலில் வலிமை ஏற்படும். இந்த வருஷத்தில் டோன்ட் ஃபீல், உங்கள் உடம்பு நல்லாயிடுவீங்க. ஆனால் மருந்து மாத்திரையில் உங்கள் உடம்பு நல்லாகிறத விட உங்கள் மன தைரியத்தில் தான் உங்கள் உடம்பு நல்லாகும். வியாதி கூட உங்களை கண்டு பயப்படும். நம்புங்க, வியாதி உங்களை கண்டு பயப்படும். ஏன்னா அது வியாதி இருக்குன்னு மனம் என்னைக்கு திங்க் பண்ணுதோ அன்றைக்கி உடம்பு செயலிழந்துடும். ஆனால் இந்த மனம் அதை திங்க் பண்ணாது, வேலையை நோக்கிய பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வியாதி கீழே கடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. அதனால் உடல் சக்தி உயரும், போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. தன்னம்பிக்கை இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும். துளாராசிக்காரர்களே, தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. பிள்ளையாரை கும்பிடுங்க, அனுதினமும் பிள்ளையாரை கும்பிடுங்க. இந்த வருஷம் முழுக்க பிள்ளையார் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார். சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. அந்த சித்தத்தை கொடுக்கக்கூடிய சிவன் ஹெல்ப் பண்ண போகிறார். இறைவன் போட்டி போட்டு உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிறாங்க. மற்றவர்கள் உங்கள்கிட்ட உருவிட்டு போகிறது மட்டும் தயாராக இருப்பாங்க. அதனால் யாருக்கு எப்போ உருவிட்டு போகிறாங்கன்றது தெரியாது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டே இருங்க. எஸ், அதிகாரத்தோடு உங்கள்கிட்டேருந்து எல்லாரும் வாங்குவார்கள். கொஞ்சோண்டு இணங்கி கூட வாங்க மாட்டாங்க. வாங்கிறத கூட அதிகாரத்தோடு தான் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அப்படி ஒரு இலகிய மனசு, மனம் போல் வாழ்க்கை. உங்கள் மனம் என்றைக்கு நல்ல மனசு, நல்லா இருப்பீங்க, மங்களமாக இருப்பீங்க. பராபவ வருஷம் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன், எல்லாமே இதில் வரணும் இல்லை.
அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே. இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல், இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் பிளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.